மலேசியாவிலே வச்சு பேசி முடிச்சுட்டாங்கப்பா. அவர் மலேசியாவுக்கு போனது இதுக்கு மட்டும் போல, அவர் அங்கேயே காங்கிரஸோட கூட்டணி அன்அஃபிஷியலாக பேசி முடிச்சுட்டாங்க. இன்னும் அஃபிஷியல் டிக்ளரேஷன் வரல. தாவேக்கால 40லேருந்து 50 சீட்டு தராங்க, டெப்டி சிஎம் தரான்றாங்க. அவங்க கட்சி 1967க்கு அப்புறம் ஆட்சிக்கே வரல காங்கிரஸ். அவங்களுக்கு அந்த நப்பாசை இருக்கும் தானே. அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதோ ஒரு நெருடல் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அது என்ன நெருடல் கூட எனக்கு தெரியும். திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு வங்கி கிடையாது. காங்கிரஸோட இயக்கத்தில் இருக்கிறதுனால தான் அது சிறுபான்மை ஓட்டு 100% அப்படியே நிற்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளவு சக்தி வந்துச்சுன்னா அதில் 50% விஜய்க்கு வந்தால் கூட விஜய் ஜெயிச்சிருவார் இல்லையா. அதனால் நம்மளுக்கு தென் மண்டலம் ஃபுல்லாக இன்னும் வலுப்பெறும். திமுக விட்டு வெளியில் வாங்க. இந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கப்படுது. ஆமாம், அதனால தான் மாநிலத்தாளர் சொன்னார், வைகோக்கு சேர்த்து சொன்னார், திருமாவளவனுக்கு சேர்த்து ஒரே அடி அடித்தார் நேற்று. அதாவது வாயை மூடிட்டு இருங்க. நீங்கள் எங்கள் கட்சி உட்கட்சி விவகாரத்தை தலைவருக்கு உங்களுக்கு திமுக கூட்டணி தலைவர்களுக்கு திமுக கூட்டணி தலைவர்னார். அதை நல்லா புரிஞ்சுங்க. திமுகவும் சேர்த்து தான் அடித்தார் அவர். அதனால தான் வைகோ நடைமுறைக்கு அவங்க போகல. எல்லாருமே தாவேக 3வது அணி வந்தவொடனே அவங்களுடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா எனக்கு மாற்று இது வரைக்கும் அந்த மாற்று ஏற்பாடு இல்லை. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. தாவேக்கா கூட போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் திமுக கூட்டணி நடத்துகிற எந்த போராட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நடத்தினாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற கூட்டத்தில் காங்கிரஸ் போகாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் நன்றி. வணக்கங்க. திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு பரவலாக கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பேசிட்டு இருந்திருப்போம், பார்த்துருப்போம். அவங்க கூட்டணி கரெக்டாக தான்ப்பா இருக்குது, இங்கே தான் ஸ்டடி பண்ணணும் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னா. இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய குடைச்சலாக குழப்பமாக காங்கிரஸ் உருவெடுக்க ஆரம்பிச்சு. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயம் அதில் பார்க்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, மத்திய அரசு அமலாக்கத்துறை காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனால தான் திமுக அழுத்தம் கொடுக்குது. மந்திரிகளை போய் பிடிச்சி போடுது, வருமான வரி அனுப்புது, அமலாக்கத்துறை அனுப்புது. காங்கிரஸோட நம்மளுக்கு கூட்டணி ஒட்டோ வரவோ இல்லைன்னா மத்திய அரசு நம்மளுக்கு இவ்வளோ எதிராக நிற்காது. முக்கியமான பாயிண்ட் அது. காங்கிரஸே வெளியில் போகாதுன்னு சொல்லுதா, உனக்கு 18 சீட்டு தான் சொல்லிட்டாங்க, நீ ஜெயிச்ச சீட்டு உனக்கு தரேன், அதுக்கு மேலே எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க போன வாட்டி கொடுத்த சீட்டு 25, இதுக்கு முன்னாடி வருஷம் நின்ன சீட்டு 40, அதுக்கு முன்னாடி தேர்தல் இருந்தது 62. படிப்படியாக குறையதான் செஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு சீட்டை ஷேரிங் சீட்டை குறைக்கிறாங்க. ஆனால் திமுக பிரதான அவங்க சீட்டை குறைச்சிக்கிறது இல்லை. திருமாவளவனுக்கு சீட்டு ஏற்றி கொடுக்கணும், காங்கிரஸுக்கு குறைக்கணும். ராமதாஸ் ஏற்கனவே வேலை போயிட்டார் எங்கே திமுகவோட. ஜிகே மணி இது இவ்வளோ பிரச்சனை அப்பம் பிள்ளையை பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணதே இந்த ஜிகே மணி. மோசமானவன் இந்த ஜிகே மணி. அவன் திமுகவோட ஒன்றிய செயலாளர், திமுகவோட சேர்மன் யார், ஜிகே மணி. இதுக்கு முன்னாடி திமுகலேருந்து தான் பாமக உதயமானார். அதனால் திமுகவோட கைக்கூலி யாருன்னா ஜிகே மணி தான். அந்த கைக்கூலி இருக்கிற வரைக்கும் ராமதாஸ் உருப்பட மாட்டார். அப்பன் பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினை, அவங்க வீட்டிலே அக்கா தம்பிக்குள்ளேயே பிரிவினை உண்டி பண்ணி குடும்பத்துள்ள பூந்து நாகப்பாம்பு மாதிரி ஜிகே மணியை எப்படி திட்டுறதுனே தெரில. வன்னிய பெருமக்கள்லாம் அவங்க மாதிரி வெகு கொண்டு எடுத்துருக்குறாங்க. அவர் திமுகவுக்கு ஐக்கியமாயிட்டார். கிட்டத்தட்ட 200 கோடி பேசி 100 கோடி அட்வான்ஸும் வாங்கிட்டார். யார், ஜிகே மணி மூலிமா பேசி 7 சீட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. யாருக்கு, பாமக இல்லை, ராமதாஸ். ஆமாம், பாமக அன்புமணி அது என்டிஏ கூட்டணியில் இருப்பார். அது அவர் அதிமுகவோட இருப்பாரா இல்லை தாவேக்கா கூட வருவாரான்னு. ஏன்னா நேற்று முன்றைய தினம் கூட தாவேக்காவில் பாலு போய் பேசியிருக்காரு. அதாவது அவங்க போராட்டத்துக்கு தாவேக்கா வரணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள அழைப்பும்போது அவங்களுடைய பார்கெனிங் போகிற எடப்பாடிக்கிட்டே என்டிஏ அவங்களுடைய எல்லாருமே தாவேக்கா 3வது அணி வந்தவொடனே அவங்களுடைய பார்கெனிங் போகிற இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா எனக்கு மாற்று இது வரைக்கும் அந்த மாற்று ஏற்பாடு இல்லை. இப்போ மாற்று கட்சி ஒன்று வந்த உடனே ஆளுங்கட்சியாக வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தாவேக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இல்லைன்னா நாங்கள் தாவேக்காவில் கூப்பிட்றோம், கோவை சார்ல மாதிரி எனக்கு அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு அது மாதிரி எங்கே கேட்டாங்க. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி திமுக 10 சீட்டு பேசிட்டாங்க, 200 கோடி 10 சீட்டில் அவர் 10 கேட்குறாரு, 7 பேசி இந்த 10க்காண்டி காங்கிரஸை விடுவாங்களா என்ன? காங்கிரஸ் இப்போ கூட்டி கேட்கும், அதிகார பங்கு வர பேசிட்டு இருக்கிறாங்க. 2 விஷயம் ஆதாயங்க அதில். 1 சீட்டு அவங்களுக்கு கேடர் ஸ்ட்ரென்த் இல்லை. யாருக்கு, இவங்க நினைக்கிறது திமுக எல்லாமே தலைவராகிறான், உழைக்கிறதுக்கு தொண்டை இல்லை. அந்த கொடியை நம்ம தான் பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது காங்கிரஸ் வழியா.
கொஞ்சம் தென் மண்டலத்தில் இருக்கிறாங்க, அந்த சைடில் டெல்டா பகுதிகளில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வட மாவட்டத்துலேயும் இல்லை சென்னையில் இல்லை. அது ஒரு நிதர்சனம் கூட உண்மை தான். ஆனால் மத்திய அவங்க என்ன சொல்கிறாங்க, பீகாரில் இவர் தோத்துட்டாரு, எல்லா தொகுதியிலும் காங்கிரஸ் வந்து சிங்கிள் டிஜிட் கூட வரல, நாங்கள் எதுக்கு கொடுக்கணும், நம்ம எதுக்கு கொடுக்கணும். பீகாருக்கும் தென் மண்டலத்தில் இப்போ அப்படி பார்த்தா தெலுங்கானாவும் காங்கிரஸ் இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் வலுவாக இருக்குது, இருக்கா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. தெலுங்கானா பீகார்ல தனியா நின்னா கூட காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்திருக்கும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்த அந்த அவர் கூட சேர்ந்த வேற ஒரே ஒரு விஷயங்க, காங்கிரஸுக்கு இப்போ வட மாநிலத்தில் செல்வாக்கு குறைஞ்சிச்சு, அது மறுக்க முடியாத உண்மை வட மாநிலத்தில். ஆனால் தென் மாநிலத்தில் காங்கிரஸோட செல்வாக்கு அதிக அளவு உயர்ந்திருக்கு. ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் காங்கிரஸ் தென் மாநிலத்தில் தான் இருக்குது, நல்லா வலுவாக இருக்குது. அதனால தான் பிரியங்கா ராகுல் காந்தியும் சரி, பிரியங்கா காந்தியும் கேரளாவில் வந்து நின்னாங்க. ஓகே. அங்கே நிற்க முடியல அவங்களால நின்னா தோத்துறோன்ற பயம். இங்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ராகுல் காந்தியோட 1 லட்சம் கூட வாங்கி ஜெயிக்கிறாங்க யார், பிரியங்கா காந்தி. இப்போ காங்கிரஸ் எங்கே வலுவாக இருக்குது, தென் மாநிலங்களில் வலுவாக இருக்குது. அப்போ அதை வலுப்படுத்த நினைக்கிறது தவறு ஒன்றும் இல்லையே, இவங்க கொடுக்கட்டாலும் தாவேக்கா பார்க்கணும் சில நாளும். ஒரே ஒரு விஷயம், திமுகவோட பெஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு யாருன்னா காங்கிரஸ் தாவேக்கா தான். தாவேக்காவில் 40லேருந்து 50 சீட்டு தராங்க, டெப்டி சிஎம் தரான்றாங்க. அவங்க கட்சி 1967க்கு அப்புறம் ஆட்சிக்கே வரல காங்கிரஸ். அவங்களுக்கு அந்த நப்பாசை இருக்கும் தானே, நம்ம தொண்டனுக்கு வளரணும், நம்ம தொண்டனுக்கு ஏதாவது ஆப்ளிகேஷன் நடக்கணும், சேர்மன் வரணும், பட்டி தொட்டிலாம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போது தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் யாரானா காங்கிரஸ். அது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொல்கிறீங்களா சமத்துவம் சமூக நீதி, அவங்க வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டான சோனியா காந்தி யாரு, இட்டாலி கிறிஸ்டின், அவங்களுக்குள்ள ஒரு ஜெல் இருக்குது. கிறிஸ்டினோட ஓட்டு 100% ஜெல் ஆகும். அந்த சிறுபான்மையோட ஓட்டு வாங்குது அவங்களுக்கு. திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு வங்கி கிடையாது, காங்கிரஸோட இயக்கத்தில் இருக்கிறதுனால தான் அது வந்து சிறுபான்மை ஓட்டு 100% அப்படியே நிற்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளவு சக்தி வந்துச்சுன்னா அதில் 50% விஜய்க்கு வந்தால் கூட விஜய் ஜெயிச்சிருவார் இல்லையா? திமுக திமுக வந்து 2021க்கும் 2024க்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின ஓட்டு சதவீதத்தில் குறைஞ்சிருக்கு 7.5%. விஜய் போட்டியிடாத போது இன்னைக்கு விஜய் ஒரு மாற்று சக்தியாக திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துன்னு உள்ளே வந்திருக்காரு. அது வந்து இன்னைக்கு இருக்கிற சர்வே ரிப்போர்ட் பிரகாரம் சாம்பிள் சர்வே என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியான வாக்கு வங்கி யாருக்குன்னா விஜய்க்கு தான் இருக்குது இன்னைக்கு ஸ்டேஜில். இன்னும் எலெக்ஷன் அறிவித்து இன்னும் கூட்டணிலாம் ஜம்ப் ஆனப்புறம் உயரத்துக்கு இன்னும் அவர் முழுமையான அரசியலுக்கு வேறு வரல. யார் தம்பி விஜய் வந்து முழுமையான அரசியல் களத்துக்கு வரல. டெய்லி தொண்டர்களை பார்க்கல, பார்ட்டி ஆஃபீஸுக்கு வரணும், தொண்டர்களை சந்திக்கணும், அந்தந்த கட்சி வேலையில் இன்னும் அவர் அந்த ஜனநாயக சினிமா ஷூட்டிங் விட்டு வெளியில் வரமாட்டார். ஒரு கால் ஜெயலலிதா அம்மா மாதிரியும் புரட்சி தலைவர் மாதிரி அவர் வெளியில் வந்தார்னா, டெய்லி தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க ஆரம்பித்தார்னா, டெய்லி வந்தாலும் இவங்க விட்டுருவாங்களா? வர விட மாட்டாங்க. கரூர் மாதிரி எவ்வளோ விட்டு போடணுமோ அவ்வளோ விட்டு போட தான். யார் விடுவான்? நீங்கள் விடுவீங்களா, நான் விடுவேண்ணா? முதலமைச்சர் நீ ஈஸியாக விட்டுருவாங்களா? ஒருத்தர் காலை பிடிச்சி இழுப்பான், ஒருத்தர் கையை பிடிச்சி இழுப்பான், ஒருத்தர் முடியை பிடிச்சி தொங்குவான். இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம். ஆனால் இதெல்லாம் மீறி தானே புரட்சித் தலைவர் வந்தார். இதெல்லாம் மீறி தானே புரட்சித் தலைவர் அம்மா வந்து புரட்சித் தலைவரோட அதிகமாக ஆட்சி பதவியில் இருந்தாங்க. 20 ஆண்டு காலம் ஆட்சி அதிமுக. புரட்சித் தலைவர் 13 ஆண்டு காலம் தான் இருந்தார். அதை விட அதிகமாக புரட்சித் தலைவர் அம்மா ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, டைனமிக் லேடியா. அம்மா மோடி கூட்டணி எல்லாமே தனிச்சே 2014 அடிச்சாங்களே, 39 தொகுதியில் 38 தகுதியாக அம்மா அடிச்சு தும்சம் பண்ணாங்களே. மோடியா லேடியான்னு கேட்டு அடித்தாங்களே. ஆந்திரா வரைக்கும் மோடியால் வீசிச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் வீச விடாமல் பார்த்துக்கினாங்களே. அதுவும் சங்கராச்சாரியை எதிர்த்தாங்க அம்மா. பிராமண சமுதாயத்துக்கு ஒரு பிராமணையே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும்போது அந்த பிராமணன் வந்து சங்கராச்சாரியா ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காமல் அம்மாவோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தானே அன்றைக்கி வந்து பிராமணர் ஓட்டு 3% அன்றைக்கி வந்தது. அப்படியே மாறிச்சு. அதாவது இந்துத்துவாவில் பிஜேபி நம்பர் 1, அதிமுக இந்துத்துவா கொள்கையில் நம்பர் 1 அம்மா தான் நம்பர் 1. அதிமுக தான் நம்பர் 1. இந்துத்துவா கொள்கை பாட்டில் அம்மா வந்து ரொம்ப கரசாவிக்கு இங்கேருந்து செங்கல் அமைச்சாங்க. அதுக்கு முழுமையான பாபர் மசூதி இடிச்சதுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்தாங்க. அதே சமயத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சிறுபான்மைக்கு எந்தவித தீங்கும் நடக்காமல் தமிழ்நாட்டில் பார்த்து அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த இந்துத்துவா கொள்கையில் அம்மா வந்து அதனால தான் அந்த ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு கோழிலெல்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலத்தில் கூட அவங்களுக்கு அந்த மாதிரி சட்டம் ஏற்ற முடியல. ஆனால் அம்மாவை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைலூட் ஆனாங்க, ஓட்டு வங்கி அதனால் சரிஞ்சதுன்னொன்னே
இதே மாதிரி சமத்துவம் சமுதாயம் ஏதோ பேச்சு திமுக அதை வந்து டைவர்ட் பண்ணதால அம்மா கொஞ்சம் டைலூட் ஆனாங்க அதில். இப்போ காங்கிரஸுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், ஒரு பக்கம் அவங்க ஒரு டீம். நல்ல கேள்வி. மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து கரெக்டாக தலைமையோட இது இல்லாமல் யாருமே ராகுலோட வரமாட்டாங்க, கரெக்டாக வந்து பேசுகிறாரு. அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதோ ஒரு நெருடல் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அது என்ன நெருடல் கூட எனக்கு தெரியும். இப்போ இந்த 1000 கோடிக்கு மேலே டாஸ்மாக் ஊழல் அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அமலாக்கத்துறை பிடிச்ச உடனே இவங்க சந்திரபாபு நாயுடு பிடிச்சி போய் பிஜேபி கனிமொழியும் சந்திரபாபு நாயுடு லாபி பண்ணி அந்த கேஸையே முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் எம்பி லேட்டாலும் ஏன் எம்பி 30 எம்பி உனக்கு நான் அங்கே சப்போர்ட்டிவாக தரேன். நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடுல யாரெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சு சந்திரபாபு நாயுடு பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஒன்றா வந்து சிரிச்சு அதுக்கப்புறம் அந்த 1000 கோடி பற்றி பேச்சே இல்லை பாருங்கள். நான் பாஸ்கர் அவர் ஏதோ ஒரு இந்த சினிமா துறையில் இந்த போலீஸுக்கு எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது, நிறுத்திட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? இவங்க வந்து பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ இதெல்லாம் உணர்ந்துட்டு தான் விஜய் முழுமலதாக ஏற்றுக்கிட்டு அதோட போகிறதுக்கு ஆசைப்படும். அதுதான் உணர்ந்தது மட்டும் இல்லை, அங்கே பிஷப்லாம் இருக்கிறாங்க இல்லையா எல்லாரும், அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க, விஜயோட அவங்களுடைய கம்யூனியில் அவங்களுடைய இதுக்கோசம் விஜயோட சேர்ந்தால் காங்கிரஸுக்கு வளர்ச்சி, விஜய்க்கும் வளர்ச்சி, சிறுபான்மையினு இன்னும் இந்த நம்ம வலுவாக ஒரே பக்கமாக போவாங்க. திமுக 50-50 இல்லாமல் அந்த வாக்கு வங்கி ஒரே பக்கமாக செலுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அவங்க வந்து காங்கிரஸோட பேசுகிறாங்க. இது பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருந்தா கூட நம்ம வேணுகோபால் பேசியிருக்காரு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மூத்த பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்கிறார், விஜயோட கூட்டணி வைக்கிறது இங்கே மட்டும் பயன் தராது, எனக்கு பாண்டிச்சேரியும் பயன் தரும், கேரளா நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், 1.5 லட்சம் வாக்கு வந்து பாண்டிச்சேரியில் விஜய்க்கு இருக்குது, கேரளாவில் இருக்குது 10 லட்சம் 15 லட்சம் வாக்குக்கு மேலே, நான் ஈஸியாக முதலமைச்சராக வந்துடும் விஜயோட கூட்டணி. அதே மாதிரி தெலுங்கானா, ஆந்திரா எல்லாத்துக்குமே விஜய்க்கு வந்து ஒரு பரவலான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தென்மண்டலம் ஃபுல்லாக இன்னும் வலுப்பெறும், திமுக விட்டு வெளியில் வாங்க. இந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கப்படுது தமிழ். ஆமாம், அதனால தான் மாணிக் தாக்கூர் சொன்னார், வைகோக்கு சேர்த்து சொன்னார், திருமாவளவனுக்கு சேர்த்து ஒரே அடி அடித்தார். நேற்று என்ன அடித்தார் மாணிக் தாக்கூர்? வாயை மூடிட்டு இருங்க. நீங்கள் வந்து எங்கள் கட்சி உட்கட்சி விவகாரத்தை தலைவர் உங்களுக்கு திமுக கூட்டணி தலைவர்களுக்கு திமுக கூட்டணி தலைவர்னார். அதை நல்லா புரிஞ்சுங்க, திமுகவும் சேர்த்து தான் அடித்தார். உங்களுக்கு எந்த வித தார்மீக உரிமை இல்லை, இவனை எடு அவ்வளோ பெரிய கட்சி இவங்க பேர் என்ன அண்ணாயி பேசுறது, கூட்டணி போகிறாங்க போகலாம், அது அவங்க இஷ்டம், நீங்கள் வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். திமுகவும் நேற்று மாணிக் தாக்கூர் பேசினோன்னா கதுவை எனக்கு வந்து தகவல் தாத்திட்டு தான் தகவல் கடைசி முயற்சியா சும்மா நாம் பேச நாங்கள் போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லி கனிமொழியை வச்சு, அதனால தான் இந்த வைகோட நடைபயணமும் கேன்சல். அதெல்லாம் பிறகு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, தாவேக்கா கூட போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமேல் திமுக கூட்டணி நடத்துகிற எந்த போராட்டத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து எதிர்த்து நடத்தினாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற கூட்டத்தில் காங்கிரஸ் போகாது. மலேசியாவிலே வச்சு பேசி முடிச்சுட்டாங்கப்பா. அவர் மலேசியாவுக்கு போனது இதுக்கு மட்டும் போகல, அவர் அங்கேயே காங்கிரஸோட கூட்டணி அன்அஃபிஷியலாக பேசி முடிச்சுட்டாங்க. இன்னும் அஃபிஷியல் டிக்ளரேஷன் வரல. அதனால தான் வைகோ நடைபயணத்துக்கு அவங்க போகலை. அது வைகோ சைகோட நடைபயணத்துக்கு ஏன் போக மாட்டோம், இவனோட நிலைப்பாடு சரி கிடையாது. எப்போ மல்ல சத்யா இருந்து கடைசியாக இருந்த மல்ல சத்யாவையும் வைகோ எடுத்துட்டாப்புல. அப்புறம் அந்த கட்சி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த திமுகவோட அடிமையாக இருக்கிறதுக்கு பேசாமல் அந்த கட்சி நீ போய் அங்கேயே இணைச்சிட வேண்டியது தானே. இல்லை, காங்கிரஸோடைய தொண்டர்கள் நிலைப்பாடு இப்போ இதுதானே இருக்குது. அதுதாங்க, அப்படி தலைமை வந்து திமுகவோட ஒரு கூட்டணின்னு ஒரு முடிவு தப்பாக எடுத்துட்டாங்கன்னா தொண்டர்கள் எப்படி தமாக வெளியில் வந்தது, அது திமுக ஆனால் காங்கிரஸ் வந்து ரெண்டாக உடையும். தொண்டர்கள் எப்பவுமே தலைமை வந்து தேசிய தலைமை அதை விரும்பாதானா? ஆனால் தேசிய தலைமை விரும்பினாலும் விரும்பாலும் தொண்டர்கள் விரும்பல. திமுகவோட கூட்டணி இந்த அராஜக அரசை வந்து விரும்பலை, இந்த சட்ட ஒழுங்கு சரியாக பராமரிக்கல, இந்த கொள்ளை மட்டும் பார்ட்னர்களுக்கு எதுவுமே கிடைக்காம நான் எதுக்கு உனக்கு ஆதரவு தெரிவிக்கணும், நான் பார்ட்னர் எனக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்ல, பழத்தை நீ சாப்பிடுப்பா, தோலாவது எனக்கு தள்ளல, நீ தோலை கூட நான் காங்கிரஸ் தொடர்ந்து தள்ள மாட்டேன்னா அப்புறம் உங்க கூட நான் எதுவும் கூட்டணி இல்லை. தாவேக்கா பின்னாடி காங்கிரஸ் உறுதியாக போகும் பட்சத்தில் கம்யூனிஸ்ட்டும் சிபிஐ சிபிஎம் ப்ளஸ் விடுதலை சிறுத்தை இவங்களும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்களே கடைசி கட்டத்தில். ஆகா, அது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். திருமாவளவன் வந்து எங்கே போக போகிறாருன்னு நான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்குள்ள திருமாவளவன் வந்து பிப்ரவரி மாதம் இங்கே இருக்க மாட்டார் திமுக கூட்டணியிடம். அதிகார பங்கு கேட்டதே முதல்ல அவர் தான் கேட்டார். ஆதவ அர்ஜுனாவை அவங்க சொல்லி இல்லை திமுக சொல்லி தான் ஆதவ அர்ஜுனாவை வெளியில் அனுப்பிச்சா மாதிரி வெளியில் தாவேக்காக்கு அனுப்புனது யார்? தாவேக்காக்கு திருமாவளவன் வந்து அனுப்பிச்சாரா இல்லையா? சரி, அவருக்கு அங்கே பதவி வாங்கினோன்னு தாவேக்கா தலைவரை கூட அவர் பார்த்து தான் எனக்கு தெரியல. நேராக வந்து திருமாவளவன் தான் வந்து ஆதரவு நீ கட்சி விட்டு எடுத்துட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம், எப்படி நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன்? ஆதவகிட்ட நீ செட்டிங் நாள் தானே போடுறீங்க, இருக்கிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் நம்மளும் சுவைக்கணும். அதாவது திமுக தொண்டர்கள் சம்பாரிச்சாங்களோ இல்லையோ, ஆனால் திருமாவளவன் தொண்டர்கள்
திமுக ஆட்சி அதிகமாக பயன்பெற்றவர்கள் யாரானா திருமாவளவன் தொண்டர் தான். எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணது யாரானா திருமாவளவன் தொண்டர். அதை மறுக்க முடியுமா யாராலையும்? காங்கிரஸுக்கு எந்த பயனும் கிடையாது. காங்கிரஸுக்கு என்ன பயனு? பாராளுமன்றத்தில் அவங்க எதிர்த்து பேசும்போது நீங்களும் சேர்த்து எடுத்து குரல் கொடுக்குறீங்க. சில நேரத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆப்பும் ஆயிடுறீங்க. இதனால காங்கிரஸ் வந்து அவர் என்ன வேணுகோபால், அவர் என்ன வேணுகோபால் வந்து பொதுச் செயலாளர். சரி, அதை விடுங்க. தாவேகா நடத்துகிற அந்த கிறிஸ்டினிட்டி ஃபங்க்ஷனில் திருச்சி வேலுசாமி போய் கலந்துக்கிறார். அவர் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. ஆமாம், திமுகவே வேண்டான்றாரு. அப்போ தொண்டர்கள் பக்கம் இருக்கிற தலைவராக அவர் இருக்கார். ஆனால் சிதம்பரம் மாதிரி கைக்கூலிங்க இருக்கிறானுங்கல்ல, சிதம்பரம் சிதம்பரம் மாதிரி கைக்கூலி, காங்கிரஸே ஆட்சிக்கு வராத அளவுக்கு பண்ணது யார்? சிதம்பரம் தானே. இந்த மாதிரி வரியை போட்டு அதை போட்டு ஜிஎஸ்டி போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லா இம்ப்ளிமெண்ட் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு யார் காரணம்? சிதம்பரம் தான் காரணம். இது மாதிரி திமுகவோட கைக்கூலி இருக்குது சிதம்பரம் மாதிரி. அங்கேயும் காங்கிரஸில் சிதம்பரத்தோட கைக்கூலி யார்? செல்வ பெருந்தகை. அதை கார்த்திக் சிதம்பரமே ஏற்றுக்கிறது இல்லை. சிதம்பரத்தோட கூட்டுற அவங்க அப்பா பையன் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் வரும் அதிகாரம் அறிக்கை கொடுக்குறாரு. அவங்க அப்பா அதை சொல்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் வந்து திமுகவோட எல்லா ஸ்பெக்ட்ரத்தில் இது 2G அலைக்கற்றையில் மிகப்பெரிய கூட்டாளி யாரான்னா சிதம்பரம். திமுக விட்டு வரவே மாட்டாங்க. கொள்ள அடிச்சல். அதனால தான் தலைவர் கலைஞர் கேட்டார், முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன கேட்டார்? இது வந்து வெறும் ராஜா மட்டுமா இதில் சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? ராஜாவால் மட்டுமே செய்திருக்க முடியாது இல்லையான்னா அப்போ யார் அர்த்தம்? திருட்டு பையா சிதம்பரம் நிதி அமைச்சர் நீ இருக்கும்போது உன்னுடைய அப்ரூவல் இல்லாமல் உன்னுடைய கையெழுத்து இல்லாமல் இது எப்படா நடந்தது? சோனியா காந்தியோட கண்ணசீவு இல்லாமல் எப்படா நடந்ததுன்னு கேட்டார் கலைஞர். என்னுடைய உள்ள அர்த்தம் அதுதானே. ஐயா கலைஞர் டபுள் மீனிங்கில் பேசுவார் எப்பவுமே. இது ராஜாவால் மட்டுமே செய்திருக்க முடியுமான்னு அர்த்தம். காங்கிரே நீ தாண்டா பொறுப்பு. சரி, இப்போ கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு என்னமா சிதம்பரம்? யாரு? திமுகவுக்கு அன்னைக்கு அடிச்சதுல காங்கிரஸ் விசுவாசமா இல்லை. காங்கிரஸ் வளரணும், போகணும், வரணும். நீ போய் ஏங்க இந்த தொகுதியில் போய் ராஜ்யசபா எம்பி வாங்குறதோட ஒரு தொகுதியில் நின்று ஒரு நாள் ஜெயிக்க முடியலையே. உன் பையனே மூச்சு வாங்கி தானே ஜெயிச்சாரு. நீ நிதி எல்லா நிதி அமைச்சரும் கேட்குறேன். நிர்மலா சீதாராமன் இந்த இவரையும் தான் கேட்குறேன். நீங்களாம் ஒரு தொகுதியில் நின்று போய் ஜெயிக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் பண்ண வேலையெல்லாம் ஓட்டு போட மாட்டான். நிச்சயமா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, தாவைக்கா பக்கம் போகும் பட்சத்தில் துணை முதல்வர் வர பேசுகிறாங்க, மலேசியாலே பேசி முடிச்சிட்டாங்கிறீங்க. அது கிட்டத்தட்ட உறுதியாகப்படுதா? சரி, அதுதான் சார் இன்னைக்கு விட்னஸ். இன்னைக்கு முதலமைச்சர் கலந்துக்கிற ஒரு நடைப்பயணத்தில் திருச்சியில் அதுவும் காங்கிரஸ் வலுவாக இருக்கிற கூட்டணி எல்லாமே இருக்குது. எல்லாமே கூட்டணி இன்டாக்டடாக இருக்குது. இந்த காங்கிரஸ் அதாவது பெரிய பார்ட்னர் யார்? அது திமுகவில் காங்கிரஸ் அந்த பெரிய பார்ட்னர் ஏன் இன்னைக்கு பைக்காட்டு? என் வைகோ வந்து விடுதலை சிறுத்தையை பற்றி இந்த விடுதலை புலிகளை பற்றி இப்போ தான் பேசுகிறாரு. 1.5 லட்சம் பேர் கொண்டு குவித்த காங்கிரஸுடன் ஒட்டோ உறவோ கூட்டணியே கிடையாது. ராஜபக்ச குடும்பத்துக்கு ஆதரவாக அடித்தது யார்? காங்கிரஸ். திருமாவளவன் என்ன சொன்னார்? அதே வார்த்தையை தான் சொன்னார். திமுக இன்னும் வாழ்நாளில் நான் பீமன் சகாதேவன் சொல்லி இந்த பக்கம் விஜயகாந்த் கையை பிடிச்சி தூக்குனாங்க, இந்த பக்கம் 2016 விடுதலை சிறுத்தை போய் இவரு கையை தூக்குனாங்க விஜயகாந்த் கை. 2 பேரும் நான் பீமனும் சகாதேவனும் போய் நின்னீங்களே. அன்றைக்கி திமுக எடுத்து தானே இருந்தீங்க. ஒட்ட உறவு கிடையாதுன்னு சொன்னீங்களே. இப்போ எப்படி அந்த 1.5 லட்சம் பேர் திரும்ப உயிரோட வந்துட்டாங்களா? அப்படி பார்த்தா பிஜேபி ராஜதந்திரத்தால் ராஜபக்ஷ குடும்பத்தை இலங்கையிலே விட்டு வைக்கவில்லை. அந்த குடும்பத்தை அறவோட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி விரட்டி அடித்தாங்க. அந்த மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு நரேந்திர மோடிஜியும் ஒரு முக்கிய காரணம். உங்களுக்கு தெரியாது அவரோட ராஜதந்திரம். இன்னைக்கு உளவுத்துறை இதை முடிச்சிடலாம். உளவுத்துறை எப்படி வச்சுருக்கிறாங்க? அவங்க பாகிஸ்தானில் 21 செகண்டில் இதை போட்டு வராங்க. அது தீவிரவாதி இருந்த குண்டுகள் தரமட்டம் ஆகினாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நரேந்திர மோடி, அதாவது தமிழ்நாட்டுக்கு பிஜேபி பெரியார் மண் இன்னும் எத்தனை நாளைக்கு பிஜேபி பிறந்தெல்லாம் போகிறோமோ அத்தனை நாள் தமிழக மக்களுக்கு ஒரு விடியிலே இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த திராவிட கட்சினால் தமிழ்நாட்டில் வந்து எந்தவித பெரிய மாற்றமும் கிடையாது, சமுதாய முன்னேற்றமும் கிடையாது, சமுதாய மாற்றமும் உருவாக போகிறதில்ல, மக்களும் மேம்பாட்டுக்கு வர போகிறதில்ல. புரியுதுங்களா? 19 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி நடக்குது. அங்கெல்லாம் எவ்வளோ முன்னேறுது. இங்கே சும்மா இலவசன்ற பேரில் மக்களை வந்து திசை திருப்பி பெரியார் பேரை சொல்லி, பெரியார் இருந்தால் கூட எல்லாரும் பிஜேபி ஓட்டு போடுவோம் சொல்லியிருப்பார். இவனுக்கு அட்டுவையும் தாங்காமல் அன்றைக்கே சொன்னார், இது வந்து அரசியல் கட்சியாக மாற்ற மாட்டோம்னு சொன்னாலும் பேர் எரிஞ்சிடறான். அண்ணாதுரை வந்து கட்சியாக அரசியல் கட்சியாக மாற்றினேன். ஏன்னா இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். தந்தை பெரியாருக்கு யாரை பற்றி? இந்த திராவிட மாடல்களை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் மீண்டும் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி புரியணும். தாவேகாவும் தேசிய கட்சியோட இணையணும். அதாவது அன்றைக்கி வந்து தலைவர் வந்து 72 கட்சி ஆரம்பிக்கும் போது 77 அன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கும் போது காங்கிரஸ்
மத்திய அரசு கவர்மெண்ட் உறுதுணையாக இருந்தது. நீங்கள் வலுவான திமுகவை எதுக்கணும்னா 2 பேரையும் ஒரே டைமில் எதுக்க முடியாது. அது முதல்ல விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு டைமில் ஃபஸ்ட்டு மத்திய அரசு கையில் வச்சுன்னு திமுகவை எதிர்ங்க. நீங்கள் ஆட்சி பொறுப்பு வாங்க, மத்திய அரசோட இணக்கமாக இருங்க. அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு தேவையானதை பெற முடியும். உங்கள் ஜாதி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து மத்திய அரசு வந்து இன்றைக்கி உலகத் தலைவர்லேயே போற்றக்கூடிய ஒரே தலைவர் யாரானா டொனால்டு ட்ரம்ப் கிடையாது, ரஷ்ய அதிபர் புட்டின் கிடையாது, நரேந்திர மோடிஜி எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.